இப்ப ரீசென்ட்டா வந்து எங்க சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்டின்னா, விஜய் டிவிய வந்து கலர்ஸ் தமிழ் வந்து வாங்க போறாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டாங்க அப்டின்னா, விஜய் டிவில இருக்க முக்கியமான நிகழ்ச்சிகள வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. அதுல குறிப்பா வந்து நீயா நானா மற்றும் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருந்தோம். அத தாண்டி கோபிநாத், பிரியங்கா போன்ற தொகுப்பாளர்களையும் அந்த சேனல விட்டு அனுப்பிருவாங்க அப்டின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்டின்னு தெரியல அப்டின்ற மாரி நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்டின்னா, அத வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும் வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இப்ப வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த ஷோவ வந்து மாகாபா மற்றும் பிரியங்கா ஜோடி தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. பிரியங்காக்கு வந்து இப்ப திருமணமானதால அவங்க வந்து இந்த வார நிகழ்ச்சிய வந்து தொகுத்து வழங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலாக பிரபல சீரியல் நடிகையான லக்ஷ்மி பிரியா தான் தொகுத்து வழங்குறாங்களாம். அதோட ப்ரோமோ தான் இப்ப ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு வந்து ஷாக் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னோட்டம். அதாவது பிரியங்கா இல்லாம இந்த ஷோ வந்து ஒழுங்கா போகுதா? அந்த ஷோ வந்து மக்கள் பார்க்குறாங்களா? டிஆர்பி ஓகேவா இருக்கா? அப்படின்னு செக் பண்றதுக்காகவும் இந்த பிளான வந்து போட்டிருக்காங்களாம் விஜய் டிவி. ஒருவேளை இந்த ஷோவுக்கு வந்து டிஆர்பி அதிகமா வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இனிவரும் நாட்கள்லயும் பிரியங்காவுக்கு பதிலாக லக்ஷ்மி பிரியாவே இந்த நிகழ்ச்சிய வந்து தொகுத்து வழங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஏன்னா ரசிகர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த டிவி அதாவது விஜய் டிவில வந்து எந்த புரோகிராம் பார்த்தாலும் அதுல வந்து ஹோஸ்டாக வந்து பிரியங்கா தான் வராங்க. சோ தொடர்ந்து அவங்களுடைய ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். போர் அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால பிரியங்கா இல்லாத இந்த டைம யூட்டிலைஸ் பண்ணி வேறொரு ஹோஸ்ட்ட போட்டோம் அப்படின்னா, அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இதுதான் சான்ஸ்ன்னு பிரியங்காவ தூக்கிரலாம் அப்படின்னு சேனல் தரப்பு வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகி டிஆர்பி அதிகமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி.